ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இவ எங்கே ஒரு கிராமத்தில் நிற்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, தையூர் கிராமத்தில் தான் நிற்கிறேன். இந்த காளி சிலை பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த சிலைக்கு பின்னாடி போகும்போது நம்ம ஒரு பெரிய ஏரியை பார்க்க போகிறோம். வாங்க என்னோட அந்த ஏரியோட பிரமிப்பை பார்த்து ரசிங்க. ஏற்கனவே போன வருஷம் போட்டிருந்தேன், தண்ணி ரொம்ப கம்மியாயிடுச்சு. நீங்கள் எப்போ போனாலும் டக்குன்னு எங்களுக்கு வீடியோ போடுங்க, நாங்கள் உடனே வந்து குளிக்கணும் அப்படின்ட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. கல்யாணி அப்படின்ற சப்ஸ்கிரைபர் இந்த தடவை ஞாபகமே படுத்திட்டாங்க, தண்ணி இருக்கா உடனே எங்களுக்கு வீடியோ போடுங்க, நாங்களும் வரணும் சென்னையிலேருந்துன்னுட்டு. சென்னையிலேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தான் இந்த தையூர் ஏரி. இதுக்கு எப்படி வர்றது அப்படின்னா, கண்டிப்பாக பஸ்லலாம் வர முடியாது. நீங்கள் ஏன்னா கார் வச்சுருந்தா தான் வர முடியும். செங்கன் மால் ஓஎம்ஆரில் அங்கே இருந்துட்டு நம்ம ஒரு ரைட் எடுத்தோன்னா இந்த ஏரி வந்துடும். நீங்கள் பார்க்குற இந்த அப்பார்ட்மெண்ட் அக்ஷய் அப்பார்ட்மெண்ட் செங்கன் மால், அது கரெக்டாக இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி கட் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் நீட்டாக போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு சாலை எங்கவே கட் பண்ண வேணாம். அப்படியே நீங்கள் போயிட்டே இருக்கும்பொழுது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏரியில் தான் முடியும். இந்த தடவை மழை ரொம்ப வெளுத்து வாங்கினதால் நம்ம குளிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்ன்ட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா காரில் ஸ்நாக்ஸு சோத்து மூட்டை எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. போன தடவை வந்திருந்து போய் பார்த்தேன், எல்லாம் பிரியாணி டபராவோடு வந்திருந்தாங்க. ஜஸ்ட்டு நம்ம வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணுன்னுட்டு இந்த தடவை வந்திருந்தோம். போன தடவை யூடியூப்பில் ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க, அதை பார்த்துட்டு நாங்கள் வந்திருந்தோம். தண்ணி பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு 2-3 இடத்துல தான் இருந்தது. ஸோ இந்த தடவை மழை பெஞ்சு முடித்த உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே கிளம்பிட்டிங்கன்னா ஏரி ஃபுல்லாக தண்ணி இருக்கும். அது பார்த்திங்கன்னா வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் நீங்கள் போக போக அந்த ஏரியில் இருந்த எக்ஸஸ் வாட்டர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஃபால்ஸ் மாதிரி கொட்டுறது இருக்காது. அதுதான் கணக்கு. நல்லா மழை கொட்டி முடித்த உடனே அதுலேருந்து ஒரு வாரத்துக்கு தண்ணி கொட்டும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நான் எல்லா சப்ஸ்கிரைபர்களுக்கும் சொல்லக்கூடிய டிப்ஸ். இந்த அருவி எப்போ வேலை செய்யும், எப்போ கொட்டும் அப்படின்ற ஆராய்ச்சியே வேண்டாம். நல்லா ஒரு வாரத்துக்கு மழை விட்டு வாங்குச்சா, அந்த மழை நின்னதுலேருந்து ஒரு வாரம் அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் கொட்டி முடிச்சிடுச்சுன்னா இந்த ஏரியில் இருக்க தண்ணி அப்படியே அதிலேயே தேங்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் கொட்டாது. இதுதான் சிம்பிள் ஃபார்முலா. இங்கேருந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா? இதுதான் சென்னையின் குற்றாலம். ஸோ நாங்கள் காளியம்மனை வணங்கிட்டு அப்படியே இறங்கி நடக்க ஆரம்பித்தோம். கொடிவேரி அணை சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் சைடில் இன்னும் பார்த்திங்கன்னா நீட்டாக போகுது. செங்கல்பட்டை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய ஏரி இருக்குது. அதில் முக்கியமாக மதுராந்தகம், பொன்விளைந்த களத்தூர், இந்த தையூர் ஏரி மூன்றும் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்க ஏரி. நீங்கள் பார்க்குற இந்த தையூர் ஏரி 417 ஏக்கர் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பரப்பளவு கொண்டு இருக்குது. 2000 ஏக்கருக்கு விவசாய நிலங்களுக்கு இந்த தண்ணி தான் பார்த்திங்கன்னா போகுது. முக்கியமாக இப்போ விவசாய நிலம்லாம் லே அவுட் போட்டதால் எல்லாம் ஃப்ளாட் ஆகிடுச்சு, இது எங்கே விவசாயத்துக்கு போகுதுன்னு நினைக்காதீங்க. இந்த ஏரிக்குள்ளே தண்ணி நின்றுட்டே இருக்கிறதால எப்பயுமே இந்த ஏரியா சுற்றி இருக்க எல்லா கிணற்றுலையும் தண்ணி இருக்கும். அதனால் நீர் ஆதாரம்ன்றது கரெக்டாக இருக்கும். எக்ஸஸாக வரதும் பார்த்திங்கன்னா இங்கே உப்பு நீர் ஏரின்னு இருக்குது, அந்த ஏரிக்கு போயிடும். அதுக்கப்புறமா தான் கடலில் கலக்குது. எல்லா மழை தண்ணியுமே நம்மளே யூஸ் பண்ணிட முடியும்னு நினைக்கக்கூடாது. பாதி அளவாவது கடலுக்கும் போகணும். அதுதான் இயற்கை சூழலுக்கு நல்லது. நல்லா மழை பெஞ்சு விட்டதால் பச்சை பசேல்னு இருக்குது. எல்லாம் கார் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா தாத்தாலேருந்து பேரன்லேருந்து ஒரு குடும்பமாக குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஜஸ்ட் இதை வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்கோம். ஏன்னா ஐஸ் தண்ணி மாதிரி இருக்குது காலை வச்சா. யூடியூப்பை ஓப்பன் பண்ணால் எங்கே திறந்தாலும் ஒண்டர்லா அப்படின்ட்டு ஆடு வருது. 2000 டிக்கெட்டுன்னாங்க. அம்மாடின்னு ஆயிடுச்சு. ஒன்றரலாவும் வேணாம், 2.5 வேணாம். இங்கே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா சலசலன்னு சவுண்டு. குளிக்கவே வேணாம் அப்படின்னு நினச்சி வந்தோம். ஆனால் இந்த தண்ணியை பார்த்த உடனே தியாக்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளை மாதிரி இறங்கியாச்சு. அடுத்தது நானும் குளிக்க தான் போகிறேன். எப்படியும் வெயில் காயுது, கொஞ்சம் நேரம் வெளில நின்றுன்னு வச்சுக்கோங்க, ட்ரெஸ்ஸும் காஞ்சிரும், நம்மளும் காஞ்சிருவோம். ஸோ நம்மளை மறந்து நல்ல ஒரு சின்ன பிள்ளை மாதிரி குளிக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தையூர் ஏரிக்கு வாங்க. இங்கேருந்து குற்றாலம் போக முடியாது, கும்பக்கரை போக முடியாது, தேனி போக முடியாது, கம்பம் போக முடியாது அப்படின்ற ஒரு வருத்தமே வேண்டாம். நீங்கள் இந்த தையூர் ஏரிக்கு வரீங்கன்னும் பொழுது
பஸ்ஸில் வரீங்கன்னா நீங்கள் செங்கன் மால் அப்படின்னு கேட்டு இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 100 ரூபா கொடுத்து ஆட்டோவில் இந்த ஏரிக்கிட்ட வந்து விட்டுடுவாங்க. அதான் மாதிரியும் வரலாம். ஸோ போகும்பொழுது உங்களுக்கு ஆட்டோ கிடைக்குமா அப்படின்றது ஒரு டவுட்டு தான். ஏன்னா இதை சுற்றியே ஒரு கிராமம் தான். நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே உணவுகளோ சிற்றுண்டியோ எதுவுமே கிடைக்காது. மெயின் ரோட்லேருந்து உள்ளே நம்ம ஒரு 7 கிலோமீட்டர் வரணும். இங்கே பாருங்கள், ஒருத்தர் சின்ன பிள்ளை மாதிரி எப்படி விளையாடிட்டு இருக்காரு. தண்ணிக்குள்ளே காலே வைக்கக்கூடாதுன்னு நினச்சி வந்துட்டு, ஆனால் இங்கே இருக்க அந்த சலசலப்பும் சில்னஸும் அப்படியே பார்த்திங்கன்னா இறங்கி போய் விளையாடலாமான் இருக்குது. குழந்தைங்களுக்கு தீம் பார்க் கூட்டிகிட்டு போய் காட்டுறீங்கன்னும் பொழுது அதில் பொருள் தான் விரயமாகும். இந்த மாதிரி ஏரிக்கு கூட்டிகிட்டு வாங்க. டிக்கெட் ஃப்ரீ, டிக்கெட் இல்லாமல் குளிக்கிறோமே அதுக்காக இல்லை. ஏரினா என்ன, இதுக்குள்ளே ஏன் தண்ணி சேர்த்து வைக்கிறாங்க, எக்ஸஸ் வாட்டர் ஏன் வெளியில் வருது, இதன் மூலமாக என்ன பயன், இதை வச்சு விவசாயம் செய்கிறது அப்படின்ட்டு ஒரு பொது அறிவு சார்ந்த விஷயங்களை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அதுக்காக தான் இயற்கை சார்ந்த இந்த மாதிரி இடங்களுக்கு உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வர சொல்கிறது. நிறைய குழந்தைகள் இங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. குழந்தைகள்னு இல்லைங்க, எல்லா பெரியவங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க. நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு கொண்டு வாங்க. அப்போ தான் குளிச்சுட்டு நீங்கள் மாற்றிட்டு போக முடியும். ஏன்னா இங்கே இருக்க ஐஸ் கட்டி மாதிரி இருக்க தண்ணியில் குளிச்சிங்கன்னா அடுத்தது வெளியில் வந்தவுடனே கை காலெல்லாம் பார்த்திங்கன்னா நடுங்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த தண்ணியில் குளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு வாரத்துக்குள்ளே வாங்க. ஒரு வாரம் முடிஞ்சிருச்சுன்னும் பொழுது இங்கே தண்ணி கொட்டுறது நின்று போயிடும். நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இருக்க இந்த ஃபோர்ஸ் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரையும் தண்ணி வருவதற்கான அறிகுறிகள் இருக்குது. குளிச்சுட்டு மாற்றிக்கிறதுக்கு ட்ரெஸ் கொண்டு வர சொன்னேன். முக்கியமாக சாப்பாடும் கட்டு சோறும் கட்டிட்டு வந்துடுங்க. சுற்றி வந்து எதுவுமே ஒரு கடையும் இல்லை. ஸ்நாக்ஸு சாப்பாடு கொண்டு வந்துடுங்க. இல்லை நாங்கள் சும்மா பார்த்துட்டு குளிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி வருவீங்க. ஆனால் உள்ளே குளிக்க போயிட்டீங்கன்னா வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு மனசே வராது. கொஞ்சம் நேரம் குளிங்க, அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க, திருப்பி வந்து குளிங்க. இதான் மாதிரி நல்ல ஒரு நாள் முழுக்க என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ். நல்லா ஃபேமிலியோடு வரீங்கன்னும் பொழுது கண்டிப்பாக சாப்பாடு கொண்டு வர மறக்காதீங்க. நல்லா என்ஜாய் பண்ணுறது, சாப்பிட்றது, குளிக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி நல்ல ஒரு புளி சாதம், தயிர் சாதம், உருளைக்கிழங்கு கொண்டு வந்துட்டாங்க. குளிக்கிறாங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, உட்காந்து சாப்பிட்றாங்க, திருப்பி பார்த்திங்கன்னா வந்து இங்கே குளிக்கிறாங்க. இதை தான் ரொட்டீனாக மாற்றி மாற்றி செய்துட்டு இருந்தாங்க. அதை தான் நாங்களும் அங்கே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு நாள் வெளியில் வரீங்கன்னா முழுக்க இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன, இப்போ திருப்பி குளிக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே உட்கார்றது, கொஞ்சம் நேரம் தலையை எடுத்துகிட்டு போய் தண்ணிக்குள்ளே விடுறது, இப்படின்ட்டு மாற்றி மாற்றி நாங்கன்னு இல்லை, அங்கே இருந்த எல்லாருமே இதை தான் செய்துட்டு இருந்தாங்க. குழந்தைகளுக்கான நல்ல ஒரு குளிக்கிற இடம்னு சொல்லலாம், என்ஜாய் பண்ணுற இடம்னு இந்த ஏரியை நம்ம சொல்லலாம். நிறைய மக்கள் ஒரு கவரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கிலோ அளவுக்கு இருக்கும், குட்டி குட்டியாக ஒரு மீன்கள் கவரில் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னன்னு கேட்டால் வலை போட்டு இதை மாதிரி துணி போட்டு பிடிச்சாவே நிறைய மீன் கிடைக்கும்னாங்க. அதை தான் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்து பிடிச்சும் கொண்டு போகிறாங்க. ஏரியில் இதை மாதிரி ரொம்ப வழிகிற தண்ணியில் எக்ஸஸில் பார்த்திங்கன்னா நிறைய மீன்களும் மாட்டுது. அதை தான் அங்கே பிடிச்சிட்ருக்காங்க. வலை கூட தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு துணி வச்சு இப்படி போட்டு எடுத்தாவே அவ்வளோ மீன்கள் மாட்டுது. ஏன்னா ஒன்றும் சிறிய அளவில் இருக்குது, ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இப்போ தான் மக்கள் எல்லாமே வர துவங்குறாங்க. அடுத்தது என்ன, நாங்கள் கிளம்புறோம். அடுத்தது நான் இன்னும் தண்ணியில் இறங்கவே இல்லை. நான் எவ்வளோ நேரம் தான் இன்னும் நான் இப்படியே கேமராவையே பிடிச்சிட்டு இருப்பேன். இதுதான் ஒரு தொல்லை யூடியூப் பண்ணுறவங்க கிட்ட. வீடியோ எடுக்கிறதுலையே போயிடும், நம்ம என்ஜாய் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு வழியாக நானும் தண்ணியில் இறங்கிட்டேன். நான் எதுவும் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வராதால் இப்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கையை மட்டும் அப்படியே நினச்சிட்டு வந்துட போகிறேன். அப்படியே காலை வச்ச உடனே சில்லுன்னு இருக்குது பாருங்கள், ஐஸ் கட்டி மாதிரி. உள்ளே போயிட்டு கையை நினைக்கலான்னு போனால் டொப்புன்னு மேலே தண்ணி வேகமாக வந்தது, நனைஞ்சே போயிட்டேன். இந்த சீசனில் இதை மாதிரி ஒரு குளியல்ன்றது கண்டிப்பாக சென்னைக்குள்ளே ரொம்பவே பிடிச்சிருக்கு. கொடிவேரி அணை போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த அணைக்கு வாங்க. இங்கே வந்துட்டிங்கன்னா எல்லாமே சின்ன பிள்ளையாக மாதிரி போயிடுவீங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நல்லா ஒரு இளையராஜா பாட்டை பாடிட்டு நல்லா இந்த தண்ணியில் ஆடணுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ கிளம்புறதுக்கான டைம் வந்துருச்சு. ஏன்னா நாங்கள் சாப்பாடும் கொண்டு வரல, எதுவும் கொண்டு வரல. வயிறு பார்த்திங்கன்னா கபன்னு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. மணி 2 கூட ஆயிடுச்சு.
காலையில் சாப்பிட்ட 4 இட்லி எவ்வளோ நேரம் தாங்கும் நம்ம வயிற்றுக்கு? ஸோ பக்கத்தில் இங்கே நமக்கு ஹோட்டல்ஸோ இல்லை எதுவுமே இங்கே கிடையாது. இதோட நம்ம கேளம்பாக்கம் அங்கே போனால் தான் நம்ம சாப்பிட முடியும். ஸோ ஒரு வழியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா கிளம்ப துவங்கிட்டோம். என்னடா இவங்க வீடியோ முடிச்சுட்டு கிளம்பிட்டோன்னாங்க, திருப்பி தண்ணிக்குள்ளே வந்துட்டாங்களேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு இங்கேருந்து கிளம்பவே மனசு இல்லைங்க. பசிக்குது, இருந்தாலும் திருப்பி ஒரு குளியலை போடுவோமேன்ட்டு நான் வந்து இறங்கிட்டேன். ஃபுல்லாக ஒரு குளியலை போட்டு ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஈரமாயிடுச்சு. இப்போ தான் மனசு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நிறைவாக இருக்குது. எவ்வளோ நேரம் தான் ஆசைக்கு கையில் வச்சு தண்ணி ஆட்டுறது. ஸோ ஒரு குளியலை போட்டுட்டு வெயில் கொஞ்சம் நல்லாவே அடிச்சிருந்தது. 2 நிமிஷம் நின்ன உடனே நல்ல ட்ரெஸ்ஸும் காஞ்சி போச்சு, நம்ம உடம்பும் பார்த்திங்கன்னா காஞ்சி போச்சு. டூரிசம் ஸ்டூடெண்ட்டாக எல்லாருக்கும் நான் சொல்கிற அட்வைஸ், எப்பயும் வாரத்துக்கு ஒரு முறை இதை மாதிரி சின்ன டூர் மாதிரி போங்க. மாதத்துக்கு ஒரு முறை கொஞ்சம் பெரிய டூர். உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் போகிறீங்கன்னும் பொழுது மனதளவில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் குழப்பம் வருது, சண்டை வருது, இதெல்லாம் தவிர்க்கப்படுது. சுற்றுலா அப்படின்னோடனே என்னமோ ஊரை சுற்றி பார்க்குறதுன்னு நினைக்கிறீங்க, அது அப்படி கிடையாது. டூரிசம் அப்படின்னும்போது அதற்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. மனதளவில், உடல் அளவில், அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த மன அழுத்தம் இதெல்லாம் நீங்கிறதுக்காக தான் இந்த சுற்றுலாக்கள் போகிறது. கண்டிப்பாக உங்கள் வீட்டை சுற்றி ஏன்னா இதை மாதிரி சின்ன சின்ன இடங்கள் இருக்குது அப்படின்னும் போது அதை ரசிக்க தவறாதீங்க. உங்கள் குடும்பத்தோடு போய்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்ததுக்கு பசியையும் மறந்து பார்த்திங்கன்னா நான் நல்ல ஒரு சின்ன குழந்தையாக விளையாட ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் வந்து இதை மாதிரி விளையாடி மகிழுங்க. ஏரியிலேருந்து நல்லா நிரம்பி வர இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி மீன்கள் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை மாதிரி ஒரு வலைகள் கொண்டு பிடிக்கிறாங்க. இதுவும் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கை அளவுக்கு இருக்க மாதிரி நல்ல பெரிய பெரிய மீன்களும் நிறையவே இருக்குது. ஸோ வந்தீங்கன்னும் பொழுது நல்ல தூண்டில் போட்டு பிடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி வலை போட்டு பிடிக்கிற மாதிரி இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக நம்ம பண்ணலாம். அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா சூப்பர். ஃபால்ஸ் மாதிரி வேணும்னா அங்கே குளிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்துட்டிங்கன்னா இங்கே நல்லா ஆறு மாதிரி நல்லா ஃபோர்ஸாக போகுது. குட்டி குழந்தைங்க விளையாடுறதுக்கு இந்த ஆறு மாதிரி இருக்கிற இடம் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஆறு மாதிரியும் குளிச்சுக்கலாம், ஃபால்ஸ் மாதிரி அங்கேயும் குளிச்சுக்கலாம். மீன் பார்த்திங்கன்னா நல்லா துள்ளி துள்ளி விளையாடுது, உங்களுக்கு தண்ணியில் தெரியல, கையில் பிடிச்சாவே பார்த்திங்கன்னா வந்துடுது. ஸோ அதை பிடிச்சி நான் திருப்பி பார்த்திங்கன்னா விட்டுட்டேன். அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிடுச்சு மீன். ஸோ இதுதான் மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசை அப்படின்ற அந்த வரிகள் பார்த்திங்கன்னா ஞாபகம் வந்தது. ஸோ இன்றைக்கி நான் என்ஜாய் பண்ணதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் எல்லாருமே மறக்காமல் விஜி தியாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே லைக் பட்டனையும் அழுத்த மாட்டேறீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மாட்டேறீங்க. நேரில் பார்த்தா விஜயக்கா வீடியோ சூப்பராக இருக்குது அப்படின்றீங்க, விஜி நல்லா இருக்குன்றீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வார்த்தையில் சொல்கிறதோட லைக் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். மற்ற எல்லா சப்ஸ்கிரைபர் இல்லாதவங்களுக்கு அப்போ தான் யூடியூப்காரங்க வீடியோவை காட்டுவாங்க. அதற்காகவாது லைக் பட்டனை தட்டுங்க, ஷேர் பண்ணி விடுங்க ஒரு 4 ஃப்ரெண்டுக்காவது. இல்லைன்னா ஒரு 100 வியூஸ் போன உடனே யாருக்கும் காட்டாமல் நல்லா ஒரு மூட்டை கட்டி வச்சிடுறாங்க இந்த யூடியூப்காரங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பண்ணதுக்கு பலன் இல்லாமல் போயிடும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.